நவசக்தி பாபா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார். கேரள மாநிலத்தினுடைய அரசாங்கமே கேரள மாநிலத்தினுடைய உயர் அதிகாரிகளை வைத்து அரசாங்கமே நடத்தக்கூடிய பரிசு சீட்டு, கேரள மாநில பரிசு சீட்டு. அதில் பம்பர் பரிசுன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்கக்கூடியது திருவோணம் பம்பர் பரிசு. முதல் பரிசு 25 கோடி ரூபாய். அப்போ அந்த 25 கோடி ரூபாய் பரிசை தட்டி தூக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி யாராக இருக்கும், அவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பதிவை நம்ம போடுறோம். ஒரு மிக முக்கிய குறிப்பு, பரிசு சீட்டு, லாட்டரி, ரேஸு, பந்து இதெல்லாம் நாம் ஊக்குவிப்பது என்பது அறவே கிடையாது. இருந்தாலும் ஒரு கிரக அமைப்பு, என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அந்த பரிசு விழும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. இது அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு பரிசு சீட்டு திட்டம். இதற்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடியது முதல் பரிசு 25 கோடி ரூபாய். அப்போ 25 கோடி ரூபாய் ஒரு மனிதருக்கு விழுது அப்படின்னா அவருடைய லைஃபு டோட்டலாக செட்டில் ஆகிடுது இல்லையா? அப்போ 25 கோடி ரூபாயை பெறணும் அப்படின்னா அவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டதுனால அதை நான் ஒரு பதிவாகவே வெளியிடுறேன். என்னுடைய கருத்து பிரகாரம், காலம் அறிந்து செய்திடில் ஞாலமும் கைகூடும் அப்படின்றது தான். இப்போ நான் பொழுதன்னைக்கும் கோவிலுக்கு போகிறேங்க, நினைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போகிறேன், நினைக்கும் போதெல்லாம் மாலை போடுறேன், விரதம் இருக்கேன், நான் பண்ணாத பூஜை கிடையாது, நான் போகாத கோவில் கிடையாது இப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறத என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான், காலம் அறிந்து செய்திடில் ஞாலமும் கைகூடும். உங்களுடைய கிரக நிலைகளின் பிரகாரம் உங்களுடைய கரண யோகம், உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய நிலைமை, உங்களுடைய தசை, புத்தி, அந்தரம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன விதமான கோவிலுக்கு போனால் உங்களுடைய பிரச்சனைகள், அதற்கு உண்டான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அப்படின்றத நாம் காலம் அறிந்து செய்தணும் இல்லையா? இந்த மாதிரியான திசை நடக்கும்போது நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அல்ல அந்த திசைநாதன் இந்த மாதிரியான நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றிருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு வரும் பொழுது போங்க, இப்படி தானே நம்ம வழி நடத்துகிறோம். அதனால் காலம் அறிந்து செய்திடில் அப்படின்றத ஒரு வார்த்தையை நான் ஆணித்தரமாக சொல்லி தான் ஆகணும். அப்போ இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கும் போதே சில கிரக அமைப்புகள், சில கால சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கணும். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு 4 வரியில் ஒரு கதை. என்னென்னா, ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர், அவர் தேடி ஒரு மிக முக்கியமான விருந்தினர்கள்லாம் வர்றதுனால அந்த விருந்தினரை எதிர்பார்த்து அவர் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட ஒரு யாசகம் கேட்டு போகக்கூடிய ஒரு யாசகர் ஒருவர், ஐயா எனக்கு தர்மம் போடுங்க, எனக்கு யாசகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவர் தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரை எதிர்பார்க்கறதுனால அவர் என்ன சொல்கிறார், அந்த யாசகம் கேட்டு வர்றவங்கள்ட்ட, நீ இன்றைக்கி நான் முக்கியமான பணியாக இருக்கேன், நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மகான் அல்லது முனிவர் அல்லது வேறு ஏதோ ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பெரியவர் அப்படி வரும்பொழுது அவர் கேட்குறார், அப்பா நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அதற்கு உன்னுடைய சந்தர்ப்பம், உன்னுடைய சூழ்நிலை, நீ உன்னை விட ஒரு பெரிய மனிதரை, ஒரு முக்கிய விருந்தினரை நீ எதிர்பார்த்துருக்கிறதுனால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ நினைச்சுப்பார். இன்று இந்த நிமிடம் என்பது நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய நிமிடங்கள் நாம் எப்படி இருப்போம் என்பதை இறைவன் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டியே, இதில் பல்வேறு விதமான கேள்விகளை நான் கேட்குறேன், நீ அதை தவறாக நினைக்க வேண்டாம். மனிதன் இன்று இருப்பார் நாளை இல்லைன்னு சொல்லுவாங்க. நாளை வரை உன்னால் உயிரோடு இருக்க முடியுமா? அல்லது உன்னிடம் யாசகம் கேட்டு வந்த அவன்தான் நாளை வரை உயிரோடு இருப்பானா உன்னிடம் யாசகம் பெற்றுக்கொள்ள? இது ஒரு கேள்வி. அதற்கு அடுத்தது, நாளைக்கு வான்னு சொல்கிறியே, உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வமும் அந்த பணமும் செல்வாக்கும் நாளை வரை உனக்கே சொந்தமாக இருக்கும் அப்படின்றத உன்னால் ஆணித்தரமாக நம்ப முடியுமா? அப்படி நாளைக்கு அவன் வரணும் அந்த யாசகன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கியே, இந்த யாசகன் இந்த நிமிடத்தில் யாசகனாக தான் இருக்கிறான். ஆனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய வினாடிகளில், நிமிடங்களில் அவன் யாசகனாகத்தான் வாழ்வான் அப்படின்றத உன்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? எத்தனையோ மாற்றங்கள். திடீரென்று கடவுளுடைய அனுக்கிரகம் அவனுக்கு கிடைத்துவிட்டால்
உன்னை விட மிகப்பெரிய செல்வந்தனாக வரக்கூடிய வாய்ப்பு அந்த யாசகனுக்கும் கிடைக்கும். ஒருவேளை அவன் யாசகனாகவே இருந்தால் கூட நாளைக்கு வந்து உன்னிடம் யாசகம் பெறக்கூடிய அளவிற்கு அவனுக்கு மனநிலை இருக்குமா, அல்லது அவனுக்கு யாசகம் கொடுக்கணும் என்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு இருக்குமா? இந்த நிமிடத்தில் இவன் யாசகனாக இருக்கிறான். அடுத்து வரக்கூடிய நிமிடங்களில் அவனுடைய தலையெழுத்து மாறி மிகப்பெரிய செல்வந்தனாக மாறக்கூடிய அளவிற்கு கடவுள் அவனை வைத்திருந்தால் நீதானே அவன்கிட்ட போய் நிற்கணும். அதனால் இதை நீ யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிடுறார். சரி, இந்த இடத்துல 25 கோடி ரூபாய் பரிசு யாருக்கு விழும் அப்படின்றது தான் இந்த பதிவு. என்ன விதமான கிரக நிலைகள் இருப்பவர்களுக்கு இந்த 25 கோடி ரூபாய் கிடைக்கின்றதுக்காக இந்த பதிவு. இந்த கதை எதுக்கு அப்படின்னா, யாருக்கு வேண்டுமானாலும் அந்த பரிசு விடலாம். வாழ்க்கையை இழந்து நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், உறவினர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், நண்பர்களால் துரோகத்திற்கு ஆட்பட்டவர்கள், பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாமும் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய தலையெழுத்தை யார் மாற்ற முடியும்? அந்த பரமாத்மா, அந்த அவரவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இல்லையா? அந்த தெய்வங்கள் நினைத்தால் அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றிவிடலாம். சரி, அதற்குண்டான கிரக அமைப்புகள் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னேன், காலம் அறிந்து செய்திடல். அப்போ ஒரு பரிசு சீட்டை நம்ம வந்து வாங்கும் பொழுது மற்றும் அந்த பரிசு சீட்டை குலுக்குகின்ற அந்த குலுக்கள் நடைபெறுகின்ற அந்த நேரத்தின் போதும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள்னு பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் பிறக்கும் பொழுது அவரவர்களுக்குன்னு சொல்லிட்டு சில பட்சிகள் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா? அந்த பட்சி உறக்கத்தில் இல்லாமல் அரசு ஆள வேண்டும் அல்லது ஆட்சியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதருக்கும் ஒரு பட்சி இருக்கும். மயில், காகம், வல்லூர், கோழி, இது போன்ற ஒரு பட்சி இருக்கும். அந்த பட்சிகள் இந்த பரிசு சீட்டு வாங்கும் பொழுது அவர்களுக்கு ஆட்சியாகவோ அல்லது அரசாகவோ இருக்க வேண்டும். அந்த பரிசு சீட்டை அவர்கள் வாங்கும் பொழுது அவர்களுக்கு சாதகமான ஹோரை என்பது நடக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சுக்கிர ஹோரை நல்ல ஹோரை, புதன் ஹோரை நல்ல ஹோரை, இப்படி நிறைய பேர் கணக்கெடுப்பாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் நான் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் நல்ல ஹோரை, புதன் நல்ல ஹோரை என்று பார்ப்பதை விட உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்களுடைய ஹோரை அந்த நேரத்தில் அடக்க வேண்டும் அப்படின்றது சொல்லும். அதே போல் ஒரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய பிறக்கின்ற அந்த நேரத்தின் அடிப்படையில் ஒரு கரணநாதன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த கரணநாதனும் அந்த கரணத்திற்கு உண்டான கிரகமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய லக்கணத்திற்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இந்த இடங்கள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனையில் இருக்கணும். அதாவது 1ஆம் ஸ்தான அதிபதி 5ஆம் இடத்திலையும், 5ஆம் ஸ்தான அதிபதி 1ஆம் இடத்திலையும், அல்லது 7ஆம் ஸ்தான அதிபதி 9ஆம் இடத்திலையும், அல்லது 9ஆம் ஸ்தான அதிபதி 7ஆம் இடத்திலையும், அல்லது அந்த லக்கணத்திற்கு 9ஆம் ஸ்தான அதிபதி 11ஆம் இடத்திலையும், அல்லது 11ஆம் ஸ்தான அதிபதி 9ஆம் இடத்திலையும் இப்படி பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் சாதகமான இடமாக இருக்குது அப்படின்றதை விட அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை நல்ல வலுவான கிரகங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சில பேருக்கு வந்து இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம்னாவே ருணம், சத்ரு, ரோகம் இதை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம் என்பது வியாதியை குறிக்கக்கூடியது, எதிரிகளை குறிக்கக்கூடியது, மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை குறிக்கக்கூடியது, கடன் தொல்லைகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் இந்த 6ஆம் ஸ்தான அதிபதியினுடைய தசை அல்லது புத்தி அல்லது அந்தரம் இது போன்று ஒரு சூழ்நிலை நடக்குது. அப்படிங்கும்போது இவர்களை பெரும் தனவந்தராக, செல்வந்தராக மாற்றக்கூடிய காலகட்டமும் அந்த கிரக அமைப்புகளுக்கு உண்டு. அதை தவிர இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் வணங்குகின்ற குலதெய்வம், குருநாதர்களுடைய அனுக்கிரகமும் இதற்கு வேண்டும். இப்போ 1ஆம் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திலையும், 5ஆம் ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலையும், அல்லது 7ஆம் ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திலையும் இப்படி பரிவர்த்தனை யோகம் ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக, நடக்கக்கூடிய புத்தி நல்ல புத்தியாக, நடக்கக்கூடிய அந்தரம் நல்ல அந்தரமாக அவர்களுக்கு சாதகம் தரக்கூடிய
தசாபத்தி அந்தரங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயும் ஒரு சில பேருக்கு 6ஆம் ஸ்தான அதிபதியினுடைய தசை புத்தி அல்லது அந்தரங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். இதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய நீச்ச பங்க ராஜயோகம், அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், இது எல்லாமே ஒருவருக்கு சாதகமாக அமைகின்ற பொழுது இப்போ இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, 25 கோடி, அதாவது கேரள மாநிலத்தினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய திருவோணம் பம்பர் லாட்டரி டிக்கெட்டில் 25 கோடி ரூபாயை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு கிடைக்கும். இது நல்லபடியாக நல்ல முறையில் அந்த பரிசை யார் பெற்றாலும் அவர்கள் நல்லபடியாக செலவு பண்ணி நல்ல வகையில் அதை கையாள வேண்டும் என்பதை எல்லாம் அல்ல குருமார்களிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.